வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நீ பொட்டு வச்ச தங்க கூடம், ஊருக்கு நீ மகுடம். 2026 தேர்தல் விஜய்தான் மையப்புள்ளி. திராவிட கட்சிகளுக்கு ஆப்பு, இனி இளைஞர் கையில் அரசியல். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக அரசியல் களம் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து இருக்கிறது. இம்முறை விஜயின் அரசியல் பிரவேசம் தேர்தலின் போக்கை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாக அமையப் போகிறது என்ற பரவலான கருத்து நிலவுகிறது. அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார், யாரை வெற்றி பெற வைக்கப் போகிறார், அல்லது யாரை தோற்கடிக்கப் போகிறார், அல்லது அவரே ஆட்சியை கைப்பற்றுவாரா? இந்த கேள்விகளெல்லாம் 2026 தேர்தல் அரசியலின் முக்கிய அம்சமாக உள்ளன. தேர்தல் வரலாற்றில் ஒரு மையப்புள்ளி. தமிழகத்தின் கடந்த கால தேர்தலை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மைய அம்சம் இருந்து கண்கூடும். 1991 தேர்தல் ராஜீவ்காந்தி படுகொலையும் அதற்கு திமுக மீது விழுந்த பழியும். 1996 தேர்தல் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளும் நடிகர் ரஜினிகாந்தின் வாய்ஸலாம் தேர்தல் மையப்படுத்தின. 2021 தேர்தல் திமுக ஆட்சிக்கான எதிரான வலுவான அலை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் மையப்படுத்தப்பட்டன. 2006 தேர்தல் திமுகவின் இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டம் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. 2011 தேர்தல் திமுக ஆட்சியின் மீதான அராஜகம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஒரு தேர்தலாக அமைந்தது. 2016 தேர்தல் பெரிய அளவிலான அலைகள் ஏதும் இன்றி இரு பெரும் திராவிட கட்சிகளும் பலப்பரீட்சை செய்தன. 2021 தேர்தல் ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்ற அலை இருந்தது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பினர். அந்த வகையில் 2026 தேர்தல் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் தலையாய் கேள்வியாக மாறியுள்ளது. விஜய் தாக்கம் 3 சாத்தியமான காட்சிகள். தமிழக அரசியல் சூழலில் விஜயின் வருகை 3 முக்கிய சாத்தியமான தேர்தல் காட்சிகளை உருவாக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர். முதல் ஒன்று, திமுகவுக்கு பெரும் பாதிப்பு, அதிமுகவுக்கு சாதகம். விஜய் அதிக அளவில் திமுகவின் வாக்கு வங்கியை பிரித்தால் அது திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். திமுகவின் வாக்கு கணிசமாக குறைந்து அதிமுக மீண்டும் ஆட்சி வர ஒரு வாய்ப்பாக இருந்து அமையலாம். இரண்டாவது, அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பு, திமுகவுக்கு சாதகம். விஜய் அதிமுகவின் வாக்கு வங்கியை பெரும் அளவில் கவர்ந்து அதை பலவீனப்படுத்தினால் திமுக மீண்டும் ஆட்சி வர அது ஒரு காரணமாக அமையலாம். மூன்றாவது, இரு திராவிட கட்சிகளும் பின்னடைவு. விஜய்க்கு வாய்ப்பு. விஜய் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் வாக்குகளை கணிசமாக பிரித்தால் அது ஒரு பெரும் கட்சிகளையும் பலவீனப்படுத்தும். இதனால் இரு கட்சிகளும் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முடியுமானால் ஒரு போகும் சூழல் உருவாகலாம். இந்த நிலையில் ஏற்பட்டால் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய சக்தியாக எழுச்சி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அல்லது ஆட்சி அமைப்பதில் ஒரு முக்கிய பங்காற்றும் வாய்ப்பும் உருவாகும். மக்கள் மனநிலை. புதிய சக்திக்கு ஏங்கும் தமிழகம். காலங்காலமாக ஒரே மாதிரியான அரசியல் முறைகளையும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளையும் பார்த்து சலிப்படைந்த மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகின்றனர். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் அப்பால் ஒரு மாற்று தலைமை வேண்டும் என்ற மக்களின் எண்ணம் தற்பொழுது வலுப்பெற்றுள்ளது. இந்த வெற்றிடத்தை நிரப்பும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே விஜய் பார்க்கப்படுகிறார். அவர் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளையும் அரசியல் களத்திற்கு விரட்ட வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த 3 சாத்தியக்கூறுகளில் ஒன்றுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடைபெற உள்ளது. அது என்னவாக இருக்கும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனல்
எங்களுடன் இணைந்து கொண்டே இருங்கள்.